வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அற்புதமான நாளை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத பல சிக்கல்களையும், தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளையும், நமக்கு விடை தெரியாத பல கேள்விகளுக்கும் விடையை தருவதற்கு தான் பல்வேறு யோகங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்த உடனே முதல்ல கேட்கறது, என்னுடைய ஜாதகத்துல என்னென்ன யோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். ஆனா நான் சொல்ல போற இந்த யோகம் ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, 3 யோகங்கள் ஒரே நாள்ல வருது. அந்த 3 யோகங்களும் ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான யோகம். இந்த யோகம் தான் ஒருத்தரை வாழ்க்கையில தலை நிமிர்ந்து வாழ வைக்கும், அவர்களை தலை சிறந்த நபராக மாற்றும். பெரிய பெரிய வெற்றியை கூட மிக மிக எளிமையாக, தீராது, நமக்கெல்லாம் கிடைக்காது, நமக்கு இந்த அமைப்பெல்லாம் இல்லை, வாழ்க்கையில நாம இதையெல்லாம் எப்பவும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு நீங்க எதையெல்லாம் நினைச்சீங்களோ அதையெல்லாம் பெறுவதற்கு இந்த யோக நாள் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். இந்த யோக நாள் என்னைக்கு, இது எந்த ராசிக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தரப்போகுது, என்னென்ன வெற்றியை தரப்போகுது, எதிலெல்லாம் நம்ம சாதிக்க போறோம், சரித்திரம் படைக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு தான் இந்த மிகச்சிறந்த அற்புதமான 3 யோகங்களும் ஒரே நாள்ல வரக்கூடிய அந்த அதி உன்னதமான வாய்ப்பை பெறக்கூடியவர்கள். மேச ராசிக்கு பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தலைமை ஏற்று நடத்தணும், எதையுமே நம்ம சொல்லிட்டா அதை செஞ்சு முடிச்சிடணும், எங்கேயும் வாக்கு தவறாம நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய நேரத்துல மெனக்கெட்டு வாழக்கூடியவர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கியதனால் பல்வேறு வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அடுக்கடுக்காக வரும். எல்லாருக்கும் உதவியா இருக்கணும், எல்லாருக்குமே ஆலோசனை சொல்லணும், எல்லாருக்கும் நல்வழி காட்டணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு வாழ்க்கையில பல சறுக்கல்களும் பல நம்பிக்கை துரோகங்களும் பல நய வஞ்சகர்கள் வீசிய வலையில் சிக்கிய நிலைமையும், நிறைய பேருக்கு ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மேசராசியில நீங்க அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கார்த்திகை எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த யோக நாளை தவற விடாதீர்கள். ஜாதகத்துல ஒரே ஒரு யோகம் இருந்தா போதும், அந்த ஒரு யோகம் நம்மளை ஜெயிக்க வச்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்க பல கோடி பேர்கள் நீங்களும் ஒருவர். ஆனா இப்ப ஒரே நாள்ல 3 யோகங்கள், முத்தான 3 யோகங்கள் உங்களுக்கு முறையாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றத்தில் பயணம் செய்வதற்கு உதவிகரமாக இருக்க போகுது. இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல்வேறு யோகங்களையும் பல ராசி பலன்களையும் பல அரிய கிரக சேர்க்கைகளும் பல ஆலயங்களின் விழாக்களையும் நாம இந்த சேனல்ல தொடர்ந்து ஒளிப்பதிவு செஞ்சு உங்களுக்கு வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கும் லாஜிக்காக ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான், நீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் அப்ப நீங்க அந்த வீடியோவை பார்த்து பலன் பெறலாம். உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க யார் உங்களுக்கு மேசராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வாட்ஸ்அப்ல இருக்கலாம், ஃபேஸ்புக்ல இருக்கலாம், ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், எதுல இருந்தாலும் அதுலலாம் நீங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேருங்கிற அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பலன் பெறலாம். 3 யோகம்னு சொன்னமே, என்னென்ன யோகம் அப்படின்னா, முதல் யோகத்துக்கு பெயர் புதாதித்ய யோகம், 2வது யோகத்திற்கு பெயர் சந்திர மங்கள யோகம், 3வது யோகத்திற்கு பெயர் குரு மங்கள யோகம். இதுல புதாதித்ய யோகம் என்பது புதனும் ஆதித்யன் சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்றாக இணைவு பெறுவதற்கு பெயர் புதாதித்ய யோகம். 2வது யோகத்திற்கு பெயர் சந்திர மங்கள யோகம். சந்திரனும் மங்களம் அப்படின்னாலே அது செவ்வாயை குறிக்கும். அப்படிப்பட்ட சந்திரனும் செவ்வாயும் தன்னை ஒருவரை ஒருவர் சமசப்தமமாக பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய யோகத்திற்கு பெயர் சந்திர மங்கள யோகம். அடுத்தது குரு மங்கள யோகம். குரு செவ்வாயை பார்ப்பதால் அல்லது செவ்வாய் குருவை பார்ப்பதால் அல்லது செவ்வாய் குரு இணைந்து இருப்பதால் ஏற்படக்கூடிய யோகத்திற்கு பெயர் குரு மங்கள யோகம். 3 யோகங்களுமே மிக 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 சக்தி வாய்ந்தது. இந்த 3 யோகங்கள் என்ன பலனை தரும் அப்படின்னா, புதாதித்ய யோகம் என்பது சூரியனும் புதனும் இணைந்தால்னு சொன்னோம். சூரியன் என்பவர் உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதி, புதன் என்பவர் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்ப 5ஆம் இடம் அப்படின்னா அது பூர்வ புண்ணியம்ங்கிறோம். அப்ப பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை செய்யும். முதல்ல நீங்க செஞ்ச புண்ணியம் வேலை செய்யும்.
நான் செஞ்ச தர்மம், நான் செஞ்ச உதவி, நான் செஞ்ச தானம் எப்பங்க வேலை செய்யும்? இந்த புதாதித்ய யோகத்துல வேலை செய்யும். உங்களோட பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அல்லது அதுல வழக்கு நடக்குது, அல்லது உங்களுக்கு பூர்வீக சொத்து முறையா வரல, அல்லது உங்களுக்கு பூர்வீக சொத்து நியாயமா கிடைக்கல, இல்ல இன்னும் பிரிச்சு கொடுக்கல, அதுல பாரபட்சம் இருக்கு, ஓரவஞ்சனை இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாயிரும். குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லது இரண்டாவது குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த அற்புதமான யோக நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பாக்கிய ஆசையை, குழந்தை பாக்கிய ஏக்கத்தை தீர்த்து வைக்கும். இழந்த பதவியை பெறுவதற்கு இந்த அற்புதமான கிரக சேர்க்கை வரும் நாளை பயன்படுத்திங்க. இழந்த பதவி அல்லது உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி, இது அரசியலா இருக்கலாம், கலைத்துறையில வர வேண்டிய வாய்ப்புகளா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது ஒன்னை இழந்திருக்கீங்க, அது எதுவா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு சமூக சேவையில இருக்கீங்க, ஒரு என்ஜிஓல, ஒரு ட்ரஸ்ட்ல இருக்கீங்க, அதுல உங்க பதவி இழந்திருந்தாலும், இல்ல அரசியல்ல உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கல, கட்சியில இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய திறமையும் உங்களோட மதிப்பும் புரிந்து கொள்ளப்படுவதற்கு இந்த அற்புதமான யோக நாளை பயன்படுத்துங்க. இரண்டாவது யோகமான இந்த சந்திர மங்கள யோகம் என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்றீங்க, அல்லது ஒரு மளிகை கடை நடத்துறீங்க, எளிதில் கெட்டு போகக்கூடிய காய்கறிகள், உணவுப் பொருட்கள், உணவு பதப்படுத்தும் தொழில், இதுலலாம் இருந்து அதுல ஏதாவது தொழில் வளர்ச்சி இல்ல, தொழில் மந்தமா இருக்கு, அல்லது வரா கடன் இருக்கு, அல்லது தொழிலை நடத்த முடியாம நலிந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாடும் அந்த பிரார்த்தனையும் உங்களை வேகமாக வளர வைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 யோகங்களும் வர நாள்ல நீங்க செய்ய வேண்டிய அந்த வழிபாடும் அந்த பிரார்த்தனையும் எந்த விஷயத்துல நீங்க நலிந்திருந்தாலும், தடையா இருந்தாலும் அதை வேகம் எடுக்க வைக்கும். காரணம், மேச ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி புதன், அங்கேதான் குரு அமர்ந்திருக்கிறார். அப்ப புதனும் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார், குருவும் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். அப்ப எந்த முயற்சி செய்வதற்கு முன்னும் இந்த நாளில் நீங்கள் ஒரு வழிபாடு பிரார்த்தனை செஞ்சு, இந்த முயற்சி எனக்கு வெற்றி அடையணும்னு கடவுளிடம் முறையிடுங்கள், கடவுளிடம் நியாயம் கேளுங்கள், கடவுளிடம் உங்கள் பிரச்சனையை ஒப்படைத்து விடுங்கள், கடவுளை நம்புங்கள், உறுதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். செவ்வாயும் சந்திரனும் இணைந்ததனால் எப்படி சந்திர மங்கள யோகமோ, அதே போல் குருவும் செவ்வாயும் பார்த்து கொள்வதாலும் இந்த குருமங்கள யோகமும் வருது. அப்ப செவ்வாய் 2 யோகங்களை அவர் மையமாக இருந்து நடத்துகிறார். செவ்வாய் தான் வீடு, மனை, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, காலி இடம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, மெஷினரி வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள், இது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் 2 யோகங்களுக்கு மையமாக இருப்பதால் உறுதியாக உங்களுக்கு பாதியில் நின்ன வீடு, வீடு கட்டும் கனவு, வீட்டு லோன் கட்ட முடியாத நிலைமை, வீடு விற்கணுங்கிற ஆசை, இது காலி இடமா இருக்கலாம், தோட்டம் துறவா இருக்கலாம், இதெல்லாம் வாங்கணும், விற்கணும், அல்லது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில பிசினஸ் சரியா நடக்கல, கட்டி வச்சிருக்கிற வீடு விற்கல, கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு யாரும் கஸ்டமர் புதுசா புக் பண்ணல, அட்வான்ஸ் கொடுக்கல, அல்லது அட்வான்ஸ் கொடுத்துட்டு கிரையம் பண்ணிக்கல, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல உங்களோட இடமெல்லாம் விற்பனை ஆகலைன்னா, நீங்க எல்லாம் கட்டாயமாக இந்த யோகம் நிறைந்த, இந்த 3 யோகங்கள் நிறைந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுங்கள். உறுதியாக இந்த 3 யோகங்களும் வேலை செய்யும். இதுல நீங்க ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சாலே போதும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா இந்த 3 யோகங்களும் ஒரே நாள்ல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். அடுத்தது குருமங்கள யோகம். குருதான் ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர், ஒருவருக்கு மாங்கல்யத்தை தரக்கூடியவர், இந்த குருவும் செவ்வாயும். அப்ப கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடக்கல, திருமணம் நடக்கல, திருமண தடை, திருமணத்துக்கு ஒரு நல்ல வரன் அமையல, அல்லது திருமணம் ஏற்படாய் நின்னு போச்சு, அல்லது திருமண வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உறுதியாக திருமண தடை நீங்கும், திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எப்ப பார்த்தாலும் எலியும் புனையுமா, கீரியும் பாம்புமா சண்டை சச்சரவோட இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டுல போய் கலந்துக்குங்க. உறுதியாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டிமசி அதிகரிக்கும், உங்களோட நெருக்கம், அந்யோன்யம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே மாதிரி நீதிமன்றத்துல ஏதாவது விவாகரத்து வழக்கு நடக்குதுனாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த யோக நாள் தரும். இவ்வளவு யோகங்கள் நிறைந்த இந்த நாள்ல கடன் நிவர்த்தியாகும்,
கஷ்டம் தீரும். நீங்க ஏதாவது லோன் வாங்கணும், அல்லது ஏதாவது ஒரு டேர்ம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன் வாங்கணும், அல்லது கவர்மெண்ட்ல சப்சிடி ஏதாவது கிளைம் பண்ண முடியல, அல்லது சப்சிடி ஸ்கீம்ல ஏதாவது லோன் வாங்கணும்னா அது எல்லாவற்றிற்குமே இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த யோகம் ஒருவரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய முன்னேற்றத்தை தரும், பெரிய வளர்ச்சியை தரும், நிறைய அற்புதங்கள்லாம் நிறைய நடக்கும். இந்த நாள் என்னைக்கு அப்படின்னா மார்ச் மாசம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் இந்த நாள். இந்த யோகத்துல அதிகமா பங்கு பெற கிரகம் செவ்வாய், அந்த நாளும் செவ்வாய். அப்ப மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். நிறைய தொழில் வியாபாரத்துல எல்லாம் தேங்கி கிடந்த சரக்கு வியாபாரத்தை நடத்த முடியல, தொழில ஒரு வளர்ச்சி இல்லை, மந்தமா இருக்கு, தொழில் போட்டியை சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம், மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் எங்களோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண முடியல, காம்படிஷனை எங்களால மீட் பண்ணவே முடியல, பெரிய காம்படிஷன் இருக்குன்னா அதுல எல்லாம் புதிய ஐடியா கிடைக்கிறதுக்கு புதன் பயன்படும். அதே மாதிரி எந்த விதமான அரசாங்க சலுகை கிடைக்கணும், கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்கணும், ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா அதையெல்லாம் தரக்கூடிய கிரகம் சூரியன், அதுவும் இந்த யோகத்துல பங்கு பெறுது. அதே போல குருதான் எல்லாருக்குமே பண குவியலையும் பண மூட்டையையும் தரக்கூடியவர். சுப நிகழ்ச்சி ஒருத்தருக்கு நடத்துறவர், ஒருத்தரோட குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் குருதான் காரணம். அப்ப குருவும் இந்த யோகத்துல பங்கு பெறார். அடுத்தது சந்திரன். சந்திரன் தான் மனோகாரகன், மனதை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சந்திரன் இந்த யோகத்தில் பங்கு பெறுவதால் எதை செய்யணுங்கிற எண்ணம் அலைபாயாம, மனசு அலைபாயாம, மனசுல ஒரு பதட்டமோ ஒரு மன இறுக்கமோ டென்ஷனோ டிப்ரெஷனோ இல்லாம அது பார்த்துக்கும். அப்ப நிச்சயமாக எந்த முடிவும் பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு தீர்க்கமாகவும் திடமாகவும் தைரியமாகவும் இருந்துட்டாலே பாதி வெற்றி கிடைச்சிடும். அப்ப கண்டிப்பாக இந்த யோக நாள் மார்ச் 3ஆம் தேதி கட்டாயமாக நீங்க செய்யும் வழிபாடும் அன்னைக்கு நீங்க ஆக்டிவேட் செய்யும் விதமும் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை ரொம்ப ஈஸியா தரும். பொதுவா ஒரு விஷயத்தை சரி செஞ்சுக்கிறதுக்கு போனா நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும். ஆனா இந்த மாதிரி யோகம் நிறைந்த நாளில், நாளும் கோளும் சிறப்பாக வரும் நாளில் செய்யும் எல்லா விஷயங்களும் நன்மையில் போய் முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த நாள்ல நீங்க சின்ன முயற்சி செஞ்சாலும் அது பெரிய வெற்றியை பெறுவதற்கு உதவியா இருக்கும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி யாரு மேஷத்துக்கு அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனோட அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யமும் 16 செல்வமும் யாரிடம் இருக்கு? லட்சுமியிடம் இருக்கு. அதனாலதான் சைவ ஆலயங்கள் வைணவ ஆலயங்கள்னு எல்லா ஆலயத்தோட கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல்னு சொல்லக்கூடிய தலைவாசல்ல அந்த நிலவுகாலுக்கு மேல 2 யானைக்கு மத்தியில் லட்சுமி கஜலட்சுமியாக விட்டிருக்கிறாங்க. எல்லா விதமான செல்வமும் எந்த கடவுளிடம் நீங்க போய் கேட்டாலும் அதை கொடுப்பதற்கான அனுமதி லட்சுமியிடம் இருக்கிறதுனாலதான் தலைவாசல்னு சொல்லக்கூடிய நிலைவாசல்ல மகாலட்சுமி பிரதிஷ்டை செஞ்சு எல்லா ஆலயத்திலும் இருக்கும். நீங்க எந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, கடைசியா நீங்க அந்த கருவறையில நிலைவாசலுக்கு மேல இருக்கிற கஜலட்சுமியை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா உங்களோட பிரார்த்தனை உறுதியாக நிறைவேறிடும். இந்த அற்புதமான யோக நாள்ல மார்ச் 3ஆம் தேதி மகாலட்சுமியின் ஆலயத்துல நடைபெறக்கூடிய செல்வத்தை ஈர்க்கக்கூடிய, பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய, திருமண தடையை விலக்கி வைக்கக்கூடிய, புதிய தொழில் வியாபார முயற்சியையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை வளர்த்துவதற்கு, லட்சுமி கடாட்சத்தை தருவதற்கும், லட்சுமி குபேர யோகத்தை தருவதற்கும் உகந்த ஒரு அற்புதமான ஹோமம் அப்படின்னா அது ஸ்ரீ சுக்த கிரக லட்சுமி யாகம். அந்த ஸ்ரீ சுக்த கிரக லட்சுமி யாகம் அப்படிங்கிறதே எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும், எல்லா விதமான தடைகளும் நீக்கப்படும், எல்லா விதமான புதிய முயற்சிகளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். இது வீட்டின் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் அந்த வாஸ்து குறைபாடு சரியாகும். வீடு மனை போன்ற விதில் ஏதாவது சிக்கல் இருக்கு, அல்லது ஏதாவது வாங்க முடியல, அல்லது பாதியில நிக்குதுன்னு உங்களோட முயற்சினா அதை வேகம் எடுக்க வைக்கும். இயந்திரங்களை வச்சு தொழில் செய்யறோம், அல்லது கணினியை வைத்து தொழில் செய்யறோம், அல்லது எந்த விதமான உபகரணங்களை பயன்படுத்தி தொழில் செஞ்சாலும் இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம் பெரிய அளவிலான வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும். வாடிக்கையாளர்களை கவரும், உங்களுக்கு சகல காரிய சித்தியை தரும். சகலம்னா அனைத்தும், காரியம்னா முயற்சிகள், எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள். அப்ப சகல காரியங்களும் சித்தி ஆகும் அப்படின்னா நிறைவேறும், நடந்து விடும் அர்த்தம். சரி, இந்த யோகம் உள்ள நாள்ல இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்துல கலந்துக்கிறதுக்கு சரி, ஆனா அன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கீங்களா? ஆனா இந்த மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் மாலை 3:20க்கு தொடங்குது, 6:47க்கு மாலை முடிவடையுது.
பொதுவாக சந்திரன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடி, அதாவது சந்திரன் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த சந்திர கிரகணம் முடிவடைகிறதுனால இந்தியாவுல பெரும்பாலும் இந்த கிரகணம் தெரியாது. ஒரு சில பகுதிகளில் மட்டும் கிரகணம் முடிவடைகிற ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். யாரோட ஜாதகத்துல 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கோ, 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலிமையாக இருக்கோ, அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில நிறைய சிக்கல் ஏற்படும். யாருக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கோ, யாருக்கு சந்திரன் மறைஞ்சிருக்கோ, அவர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்ல தடை ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கிரகண நாளில் நடைபெறக்கூடிய இந்த யாகம் பெரிய அளவிலான வெற்றியை தரும். சரி, இந்த யாகம் எங்கே நடைபெறுது அப்படின்னா, இந்த யாகம் எந்த மகாலட்சுமி ஆலயத்துல நடைபெற்றாலும் நீங்க கலந்து கொள்ளலாம். இந்த யாகம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மார்ச் 3ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்குது. மதியம் 2:30க்கு முடிவடைஞ்சிடும். இந்த கோவில்ல கிரகணத்தன்னைக்கு கோவில் நடை சாத்தப்படாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆலயத்தின் கருவறையில ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருக்கோ, நவ கிரகங்கள் இருக்கோ, அந்த ஆலயத்திற்கு கிரகண தோஷம் கிடையாது. அதனாலதான் காளகஸ்தியிலேயோ திருத்தணியிலேயோ இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலையோ கிரகணத்தின் போது, அது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நடை சாத்தப்படாது. இந்த ஆலயத்தின் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்னா கருவறையில இருக்கிறதுனால இந்த ஆலயத்திற்கு கிரகண தோஷம் கிடையாது. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் எப்படி மந்திரங்களை பிரயோகப்படுத்தினார்கள், தாயத்துக்களை, எந்திரங்களை வடிவமைத்தார்கள். அந்த எந்திரம் சக்தி வாய்ந்ததா இருக்கும். போகர் பல்வேறு விளையாட்டுகளை, பல்வேறு சித்து வேலைகளை செய்தது இந்த கிரகண நாளில். பல்வேறு சித்தர்கள் எப்பவுமே கிரகண நாள்ல அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் சித்தர்களோட எல்லா அனுகிரகமும் இந்த கிரகண நாளில் செய்யும் வழிபாட்டுல கிடைக்கும். அப்ப இந்த 3 யோகமும் இருக்கு, கிரகணமும் இருக்கு. உங்களோட ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கு. மறைவு ஸ்தானத்தில் சுப கிரகம் எது இருக்கு? மறைவு ஸ்தானம்ங்கிறது 3, 6, 8, 12. இந்த 3, 6, 8, 12ல சுப கிரகம் எது போய் மறைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி கிரகணம் ஒரு முடியும் போது தெரிகிற அந்த மாதிரி நாள்ல செய்யற வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தோஷத்தை நீக்கும். அஷ்டலட்சுமியும் இங்கே கண்டிப்பா நவகிரகத்தை கட்டுப்படுத்தும் சக்தியாக இருக்கிறார். அப்ப நவகிரக தோஷங்கள் நீங்கி நவகிரகங்களின் நல்லாசி நமக்கு கிடைப்பதற்கு இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம் பலனை தரும். இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடணும். குறிப்பிட்ட அளவுக்கு மேல இங்கே உட்கார வைக்கிறதுக்கு இடவசதி இல்லைங்கிறனால ஆலய நிர்வாகத்துல குறிப்பிட்ட அளவுக்கு தான் முன்பதிவு எடுக்கிறாங்க. அதனால ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பவே முன்பதிவு பண்ணிடுங்க. இனிமேல் வாழ்க்கையில் வசந்தம் வீசட்டும், வெற்றி கிடைக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், நிரந்தரமான வெற்றியும் நீடித்த புகழும் உங்கள் வாழ்க்கையில் நிலையாக இருக்க தாய் மகாலட்சுமி அனுகிரகம் செய்யட்டும். இந்த ஹோமத்தை தலைமையேற்று தொடங்கி வைப்பதற்காக நானும் அன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகிறேன். மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.